சேர்ந்த காதல் வந்து நல்ல கதையா மாறும், சேராமலே போன காதல் வந்து ஒரு மிகப்பெரிய காவியமா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லாமலே போன காதல் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லாமலே போன ஒரு காதல் பத்தி தான். என்ன கதை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் இருந்த ஒரு அண்டர் கரண்ட் லவ் ஸ்டோரியை பத்தி தான் பேச போறோம். கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே சொல்லிக்கிட்டதே இல்ல, அந்த ஒரு காதல் கதையை பத்தி தான் சொல்ல போறேன். கர்ணன் ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்த ஒருத்தங்க, ஒரு மிகப்பெரிய அரசனா வந்து தன்னோட ஃப்ரெண்டுனால உருவாக்கப்பட்டிருக்காங்க, துரியோதனனால. அவங்க ஒரு அரசனா ஆண்டுட்டு இருக்கப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நோட்டீஸ் வந்து எல்லாருக்குமே வந்து மெசஞ்சர் வந்து வாசிக்கிறாங்க. ஒரு மெசஞ்சர்ஸ் வந்து சொல்றப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த நோட்டீஸ்ல சொல்லியிருக்கிறது, திரௌபதி பாஞ்சாலின்னு ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சுயம்பரம் நடக்க போகுது, நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப வந்து கர்ணன் பாக்குறாங்க, யார் இந்த பாஞ்சாலி அப்படிங்கறத கேட்கறாங்க. அப்ப பாஞ்சாலியோட வந்து பெயிண்டிங் வந்து சேர்த்து அனுப்பிச்சு விடுறாங்க. இப்பதான் போட்டோஸ், அப்ப பெயிண்டிங். சோ அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் பார்த்தோம்னா கர்ணனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இந்த பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருது, இந்த பொண்ணை கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணை பத்தி நிறைய பேர்கிட்ட கேட்கிறப்போ, அவங்க முதல்ல அவங்க எடுத்துட்டு போய் உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட தான் காமிக்கிறாங்க. துரியோதனன் கிட்ட போய் காமிக்கிறாங்க. துரியோதனன் இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறாங்க. ஓ அப்படியே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்ற, யார் இந்த பொண்ணு அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் துரியோதனனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த பொண்ணு வந்து உனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பா, இவ்வளவு தைரியமான ஒரு பொண்ணு, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு உனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பா, உனக்கான எல்லா குவாலிட்டிஸும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்றாங்க, கவலைப்படாத, நானும் உன் கூட வரேன், இந்த காம்படிஷன்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், கண்டிப்பா நீ ஜெயிப்ப, கண்டிப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத டிசைட் பண்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கர்ணன் கேக்குறாங்க, என்ன காம்படிஷன் அப்படிங்கறது கேக்குறாங்க. காம்படிஷன் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு தண்ணி கீழே இருக்குது, அந்த தண்ணியை பார்த்து யாரு வந்து மேல வந்து சுத்திட்டு இருக்கிற ஒரு பொம்மை மீனை வந்து ரிஃப்ளெக்ஷன், அந்த பொம்மை மீனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த தண்ணியில இருக்குது, யார் வந்து கரெக்டா ஒரு bow and arrow, அந்த வில் அம்பா வச்சு யார் எய்ம் பண்ணி கரெக்டா சுடுறாங்க, அந்த சுத்திட்டு இருக்கிற மீனோட கண்ணுல யார் கரெக்டா சுடுறாங்க, அதுவும் கீழே இருக்கிற தண்ணியை பார்த்தோ அவங்க வந்து திரௌபதி, அவங்க இந்த மாதிரி சுட்டதுக்கு அப்புறம் திரௌபதிக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து சிம்பிளான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சவொன்னா இவங்க சொல்றாங்க, ஓகே சம காம்படிஷன், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் சுயம்பரத்துக்கு போறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய சபையில எல்லா மன்னர்களும் இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களா போறாங்க, ஃபெயில் ஆறாங்க, திரும்பி வெளியே வராங்க. வெளியே வந்திருக்கப்ப கர்ணன் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து திரௌபதியை பாக்குறாங்க. பார்த்தவொன்னே அவ்வளவு பேரழகு, பார்த்தவொடனே ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணா அப்படின்னு பார்த்தவொடனே பிடிச்சிருக்கு, கண்டிப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுங்கிறது இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ துரியோதனன் சொல்றாங்க, நீ போ மச்சான், நீ கண்டிப்பா பண்ணா ஜெயிச்சிருவேன்னு தெரியும், நீ உனக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்க போது, கிராண்டா வந்து உங்க வீடு ஃபுல்லா கொண்டாட போறோம், மொத்தம் அரச எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணி ரொம்ப ஜாலியா கொண்டாடுவோம் அப்படிங்கிற சொல்றாங்க. கரெக்டா அவங்க இறங்கி போறாங்க. இறங்கி போறப்போ ஒரு சவுண்ட் மேல இருந்து வருது, ஒரு நல்ல வாய்ஸ் வருது. யாருக்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பாஞ்சாலி கிட்ட தான் வருது. என்ன வாய்ஸ்? அந்த வாய்ஸ்ல வர்ற வார்த்தையை கேட்டவொன்னா வந்து கர்ணனுக்கு மனசு உடைஞ்சு போயிடுது. என்ன வார்த்தை அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் சத்திரியன், நான் ஒரு சத்திரிய குடும்பத்தை சார்ந்தவங்க, என்னைய கல்யாணம் பண்றதுக்கு சத்திரியர்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, நீ வந்து ஒரு தாழ்ந்த குலத்தை சார்ந்தவன், உனக்கு அவ்வளவு தகுதி கிடையாது, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வரக்கூட செஞ்சிருப்ப அப்படிங்கறத சொல்லி பாக்குறாங்க, சொல்லி கத்துறாங்க. எந்த அளவுக்கு சந்தோஷமா பாஞ்சாலியோட சவுண்டை கேட்டோம் அப்படின்னு திரும்பி பார்க்கிற கர்ணனுக்கு வந்து அவ்வளவு அந்த வார்த்தையை கூட சொன்னது வந்து அவ்வளவு மனசை உடைச்சிருது. அவங்க வந்து நிறைய நேரத்துல நிறைய பேர்னால வந்து தாழ்ந்த ஜாதி என்ன சொல்லப்பட்டு அவங்க அதனாலே கஷ்டப்பட்டிருந்தாலும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பொண்ணை இதை சொன்னதுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. துரியோதனன் இறங்கி போய் வந்து கத்துறாங்க, உனக்கு தான் இவன் கிடைக்கல, நீ வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு போயிடுது. ஆனாலுமே வந்து கர்ணனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு. என்னாலுமே வந்து ஒரு நல்ல கேரக்டர் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரியுது, ரொம்பவே அழகா இருக்கிற ஒரு பொண்ணு தெரிஞ்சு. என்னைக்குமே வந்து அந்த பொண்ணு மேல ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஒரு அன்பு அப்படிங்கிறது கூட சொல்லலாம், அது இன்னும் லவ்வா ஃபுல் டைம் மாறல. சோ இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து, ஆனா லேட்டரா வந்து அர்ஜுனனுக்கு கல்யாணம் நடக்குது. மறுபடியும் எல்லாருமே வந்து அந்த அரச குடும்பத்துல எல்லாருமே அந்த ஏரியால இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. ஒவ்வொரு டைம் அந்த பொண்ணை பாக்குறப்பவும் கர்ணனுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்குது, இவ்வளவு அழகா இருக்காளே, இவ்வளவு அழகா இருக்காளே, இவ்வளவு அறிவா பேசுறாளே, இவ்வளவு லாயலா அந்த 5 ஹஸ்பண்ட்ஸ்க்கு இருக்காளே அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒருவேளை கல்யாணம் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறது வந்து மனசுல எப்பவுமே இருக்குது. இது யாருக்கிட்டயுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டதுல துரியோதனனுக்கு மட்டும் தெரியுது. சோ இதெல்லாம் நடந்துருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த சீன் வந்து ரெண்டாவது சீன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த சேலை இழுக்கிற சீன் நடக்குது. கரெக்டா அந்த கேம்பிளிங் எபிசோட் நடந்துட்டு இருக்கப்போ ஒவ்வொருத்தங்களையும் வச்சு இழந்துட்டு இருக்கிற யுதிஷ்டர் வந்து கடைசியில வந்து திரௌபதியை வந்து பெட் பண்றாங்க. அது நடக்கிறப்பமே வந்து கர்ணனுக்கு வந்து அப்பவே புரியுது, ஓகே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. வேகமா பதறி வெளியே போய் வந்து அவங்க வந்து திரௌபதி வர்ற வழி இருக்குல்ல, சோ அந்த வழியில அவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து மெசஞ்சர் போயிட்டாங்க, போய் திரௌபதியை கூப்பிட்டு வா அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ போறப்ப வந்து கரெக்டா திரௌபதி திரும்பி வந்துட்டு இருக்காங்க. வர்றப்ப வந்து உங்க கர்ணன் வந்து சொல்றாங்க, தயவு செஞ்சு அங்க போகாத, போனீங்கன்னா பெரிய பிரச்சனை நடந்துரும் அப்படிங்கறத சொல்றாங்க. திரௌபதி வந்து கர்ணனை பார்த்து அப்படியே பார்த்து மறைச்சிட்டு மறுபடியும் அவங்க ஃபர்தரா உள்ள போறாங்க. அப்ப கர்ணனுக்கு புரியல, நான் இவ்வளவு சொல்றேன், ஏன் இந்த பொண்ணு கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிறது புரியல. மறுபடியும் அவங்க சபைக்குள்ள போய் நிக்கிறாங்க. சபைக்குள்ள போய் நின்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே சேலையை பிடிச்சி, திரௌபதியோட சேலையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லாருமே ரேப் பண்றதுக்கு ரெடி ஆகிறாங்க. நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க அந்த மகாபாரதம் எபிசோட்ல ஏன் யாருமே வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணல, திரௌபதி யாரும் ரேப் பண்ணல, சேலையை மட்டும் இழுத்துட்டு இருந்தாங்கன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். சோ எல்லாருமே வந்து எல்லாருமே அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த பொண்ணை வந்து நடுவில் ஒரு பொண்ணு கிடைச்சிட்டு அவங்களை வந்து எல்லாருமே சேலையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நடந்துட்டு இருக்கு.
அந்த பொண்ணு சேலையை ஒரு டைம் பிடிச்சி கஷ்டப்பட்டு நிறுத்திட்டு இன்னொருத்தவங்க கிட்ட ஒவ்வொருத்தவங்க கிட்டே போய் கேட்கறாங்க. அங்க திருதராஷ்டிரன் இருக்காங்க, பீஷ்மர் இருக்கு, எல்லாருக்கிட்டே போய் கேட்கறாங்க இது கரெக்டா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, இது தர்மம் இல்லைன்னு ஒவ்வொருத்தவங்க கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில வந்து ஒவ்வொருத்தவங்க கிட்டே கேட்டிருக்கப்போ அடுத்து வர்றது யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கர்ணன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. கர்ணனை பார்த்தவனா அது வரைக்கும் அழாத பாஞ்சாலி வந்து கோவத்தை மட்டுமே இருந்த பாஞ்சாலி வந்து கர்ணனை பார்த்தவனா அப்படியே தாரையா கண்ணீரா விழுகுது. பார்த்துட்டு அவங்க ஒன்னு சொல்ல வராங்க. கர்ணன் வந்து தன்னோட வாழை வந்து அப்படியே பிடிக்க வராங்க. ஆனா அவங்க எதுவுமே சொல்லாம அடுத்த அவளுக்கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. கர்ணன் அப்போ கூட யோசிக்கிறாங்க, இப்போ கூட என் ஜாதி தானே அவளுக்கு ஒரு பிரச்சனையா இருக்குது. அவ வந்து நான் ஒரு தாழ்ந்த ஜாதியில இருக்கிறவன், இங்க இருக்கவங்க எல்லாருமே சத்திரியர்கள், நான் ஒரு சூத்ரன், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா நான் வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட கேட்க மாட்டேங்கிறல்ல அப்படிங்கறத பார்த்துட்டு அப்போ கூட கர்ணன் வந்து ரொம்ப ஒரு கோவத்துல வந்து அவங்க கத்துறாங்க, நீ ஒரு தாசி அப்படிங்கிற ஒரு கோவத்துல கத்துறாங்க. தாசின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட் அப்படின்னு அர்த்தம். அந்த புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட், தெருவுல இருக்கிற ஒரு தமிழ்ல சொல்லணும்னா வந்து ஒரு விபச்சாரி அப்படின்னு சொல்லலாம். அப்படி கத்துறாங்க. தாசி தானே நீ அப்படிங்கறத சொல்லி கத்துறாங்க. அப்படியே மொத்த சபையை ஒரு செகண்ட் சைலண்டா எல்லாருமே சேலை இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு செகண்ட் ஷாக்காய் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. கர்ணன் இது வரைக்கும் ஒரு பொண்ணையும் ஒரு குழந்தை கூட தப்பா பேசாத ஒரு கர்ணன், யாருக்குமே கெடுதல் நடக்காத ஒரு கர்ணன், ஒரு மிகப்பெரிய அரசியை பார்த்து நீ ஒரு தாசி அப்படிங்கிற சொல்றத பத்தி எல்லாருமே திகச்சு போய் நிக்கிறாங்க. பாஞ்சாலி ஒரு செகண்ட் சேலை இழுத்துட்டு இருக்க பாஞ்சாலி கூட அப்படியே இழந்து அப்படியே திரும்பி பாக்குறாங்க. நீ கூட நீ இவ்வளவு கேவலமா தானே நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு அவங்க மறுபடியும் செம்ம டென்ஷன். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கண்ணன் வந்து ஹெல்ப் பண்றாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து துரியோதனன் வந்து கர்ணன் கிட்ட சொல்றாங்க, நீ ஏன் அப்படி கத்துனேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. கர்ணன் வந்து திரும்பி பார்த்துக்கிட்டு நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு எனக்கும் தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து திரௌபதியை வந்து ரேப் பண்ண ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரேப் பண்றது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா so that is how people work, right? எல்லா ஆண்களோட மென்டாலிட்டி அப்படிதான். எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு சமய கிடைச்சிட்டு அவளை ரேப் பண்ணிடணும் அப்படின்னு தான் 100 பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா அரச குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒரு சத்திரிய குடும்பத்தை சார்ந்தவங்க யாருமே வந்து ஒரு தாழ்ந்த ஒரு ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட் கூட வந்து உடலுறவு வச்சுக்க மாட்டாங்க. ஈவன் இஃப் தே வாண்ட் டு ஹேவ் செக்ஸ் யார் கூட வச்சுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த புறத்துல அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த புறத்துல அவங்களுக்குன்னு இருக்கிற பெண்கள் கூட மட்டும் தான் வச்சுப்பாங்க. அதை தாண்டி இன்னொரு அரசனோட பெண்கள் கூட போய் உடலுறவு வச்சுக்க மாட்டாங்க. அதுவும் எஸ்பெஷலி யார் கூட வச்சுக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ப்ராஸ்டிடியூட், ஒரு தாசி அப்படின்னு சொல்றப்ப அவங்க கூட உடலுறவு வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிளட் லைனுக்கு, அவங்களோட சுத்தத்துக்கு வந்து பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க பாக்குறதுனால, அவங்களோட ஹை கிளாஸ்க்கு பாதிப்பு அப்படின்னு பாக்குறதுனால, ஒரு அரசன் அப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு திரௌபதியை ரேப் பண்ணணும்னு நினைச்சவங்களும் பாஞ்சாலியை ரேப் பண்ணணும்னு நினைச்சவங்களும் தாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டோம்னா ஓ இவ தாசியில இவ்வளவு போய் நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. சோ இந்த இன்சிடென்ட் அவங்க யாருமே வந்து இப்படி கத்திடக்கூடாது அப்படிங்கிறது, யாருமே அவங்களை ரேப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் லவ் பண்ற பொண்ணே வந்து நான் வந்து தாசி அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் கத்துனேன் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்றாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.